கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் நல்லா சூப்பராக நல்லா கொதிக்குதில்ல. ஸோ ஆல்மோஸ்ட் குக்கிங் இப்போ முடிய போகுது. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இவங்களை தாளிச்சிட்டா முருங்கைக்காய் சாம்பார் மணக்க ரெடி ஆகிடுத்தோ. கொஞ்சமாக ஒரு வெங்காயம் எடுங்க, தக்காளி எடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முருங்கை குழம்பு. எப்படின்னா கொஞ்சம் பருப்பு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது 3 விசில் வேக வைக்க பருப்பும் போடு, கொஞ்சோண்டு பூண்டு, விளக்கெண்ணெய், கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸில் ஒரு பெருங்காயம் கட்டி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு 3 முருங்கைக்காய். ஓகேங்களா? ஸோ தக்காளி நல்லா கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. வானலியில் கொஞ்சம் ஆயில் விட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதோடு நம்ம கட் பண்ணியிருக்க முருங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வதங்கின உடனே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் நல்லா விட்டு கொதிக்க விடுங்க. ஸோ இவங்க நல்லா கொதிக்கிற டைமில் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து முடிச்சுட்டு ஒரு பக்கம் குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கு இல்லையா? ஸோ இந்த பருப்பு நல்லா கொதிக்கும் போது இவங்க கொதிக்கிற போது நம்ம பருப்பு ரெடி ஆகிருக்கும். பருப்பையும் நல்லா மத்து வச்சு அப்படி ஒரு பக்கம் இப்படி இருக்கும், நல்லா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு ஸோ நம்ம கொதிக்கிற அந்த முருங்கைக்காயோடு அவங்கள ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்துருக்கிற பருப்பை நல்லா மேஷ் பண்ணி அவங்கள நம்ம ரெடி பண்ண அந்த தாளிப்போடு இன்னும் ஆக்சுவலி ஃபைனலாக தாளிக்கல, சும்மா ஆயில் விட்டு வெங்காயம் தக்காளி தாளிப்போடு நல்லா இவங்களை கொதிக்க விட்டுருக்கேன். ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ் மேலே நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் வாசனை நல்லா வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி சைஸ் நெல்லிக்காய் புளி கரைசலை எடுத்துகிட்டு நல்லா அவங்கள கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி விட்டதுக்கப்புறம் பச்சை வாசனை போன உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்தா முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதுதான் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம ஃபைனலாக நம்ம இவங்களை தாளித்து இறக்கிடுவோம். ஸோ மணக்க முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. லவ்லி மகாலட்சுமியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டோன்ட் மிஸ் இட். ஸோ ஃபைனலாக தாளிக்கும் போது மறுபடியும் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? சூப்பர் இல்லை? ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் தாறுமாறாக இருக்கும். ஒரே பொடி வச்சு நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம். ஓகேங்களா? மணக்க முருங்கைக்காய் சாம்பார் செய்வது எப்படின்னு பார்த்துட்டோமா? ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சுடனே நம்ம ஃபைனலாக இப்போ அவங்கள தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொதிக்குதா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சிம்பிளான வேலை முடிஞ்சிடும். நம்ம அந்த பக்கமாக மூவ் பண்ணிவிடுவோம். ஸோ நல்லா அவங்க கொதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ கடுகு ஆட் பண்ணியாச்சு. புரியுதா? இடிச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இவங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டோட ஃப்ளேவரு தாளிப்பில் செம்மையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துருக்கிற சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்போடு அந்த முருங்கைக்காய் சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்காக லவ்லி மகாலட்சுமி. முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.